செய்திகள் தொடர்கின்றன. ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். பழைய நோட்டு அறிவிப்புக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று போராட்டம் நடைபெற்றது. சென்னை பாரிமுனையில் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஜி. ராமகிருஷ்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக மோடி அறிவித்திருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த கருப்பு பணத்தில் ஒரு 6% மட்டும்தான் பணமாக நோட்டுகளாக உள்ளது. 94% ஒரு பகுதி வெளிநாட்டு வங்கிகளுக்கு சென்று விட்டது. இன்னொரு பகுதி கட்டடங்களாக தங்க கட்டிகளாக மாறிவிட்டதாகவே கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது. கடந்த 2.5 ஆண்டு காலமாக பிஜேபி அரசு எல்லா துறையும் தோல்வியடைந்த காரணத்தினால் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக திசைத்திருப்பதற்காக இப்படி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதெல்லாம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையில் சாதாரண ஏழை மக்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்று, குறிப்பாக கிராம வேளாண் கூட்டுறவு வங்கிகளால் முடங்கி போயிருக்கிறது. நாடு முழுவதும் நோட்டுகளை மாற்றுவதற்காக கீழ்நிலை மக்கள் கிட்டத்தட்ட 29 பேர் இறந்திருக்கிறார்கள். மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை கண்டித்து இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாடு முழுவதும் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கையினை முடக்கியதாக பிரதமர் மோடியை கண்டித்து கும்பகோணத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கருப்பு பணத்தை உண்மையாக மீட்டெடுக்க வேண்டும் எனவும் கருப்பு பணத்தை வைத்திருப்போரின் பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். படியேறி ஐயனே கதி என்று ஒரு முறை சொல்லி பாரு. கார்த்திகை பிறந்துள்ளதை முன்னிட்டு அதிகாலையிலேயே தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சரண கோஷமும் அரோகரா கோஷமும் முழங்கியது. ஐயப்பன் முருகன் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கார்த்திகை முதல் தேதியான இன்று தமிழகம் முழுவதும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் விரதத்தை தொடங்கினர். குருநாதர் என அழைக்கப்படுபவர் ஒவ்வொரு பக்தர்களுக்கு மாலை அணிவித்தார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாலை அணிந்து கொண்டனர். பல பக்தர்கள் கோவில்களில் அர்ச்சகர்களிடமும் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர். இதனால் அதிகாலையிலேயே கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை கோடம்பாக்கம், மகாலிங்கபுரம், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட ஐயப்பன் கோவில்களில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இன்றைக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. இங்கு சுவாமிமார்களுக்கு மாலை போடுவதற்கும் மற்றும் இருமுடி கட்டுவதற்கும் உண்டான எல்லா வசதிகளையும் செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு விசேஷம் என்னென்னால், இன்றையிலிருந்து சபரிமலைக்கு போறதுக்கு 41 டேஸ் விரதம் இருக்கணும். அந்த 41 டேஸ் விரதம் இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறது. சுவாமிமார்கள் எல்லாரும் மாலை போட்டுக்கொண்டு இன்னையிலிருந்து 41 நாளுக்குள்ள சபரிமலைக்கு போலாம். இது தொடர்ந்து நடைபெறும். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இன்று கார்த்திகை மாத பிறப்பையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் நீராட அலைமோதியது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர்.
மண்டல பூஜை வர்றதுக்காக வேண்டி மாலை அணிவதற்காக வேண்டி முக்கடல் சங்கமிக்கும் நம்ம கன்னியாகுமரியில் கடல் குளிச்சுக்கிட்டு ஐயப்ப சாமியை துளுறதுக்காக வேண்டி விரதம் இருக்கிறோம். அதுக்காக பிள்ளையார தரிசனம் செஞ்சுட்டு மாலை அணிந்திருக்கிறோம். இன்னும் 41 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு யாத்திரை செல்வோம். திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவில் மற்றும் கண்டோன்மெண்ட் ஐயப்பன் கோவில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாலை அணிந்து சென்றனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பக்தர்கள் அங்குள்ள கோவில்களில் மாலை அணிந்து ஐயப்பனுக்கு விரதத்தை தொடங்கியுள்ளனர். சபரிமலை சீசனை முன்னிட்டு சந்தன மாலை, ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, சௌந்தலசி மாலை என்று 12 வகையான மாலைகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் கருப்பு, நீலம், காவி வேட்டிகளின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. மேலும் அசைவ விற்பனை குறைந்து காய்கறி விற்பனை அதிகரிக்கும். இனிவரும் நாட்களில் காய்கறிகள் மற்றும் பூக்களின் விலைகளும் கடுமையாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் புலிகளை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. முதுமலை புலிகள் சரணாலயத்தில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை புலிகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. இதன் அடிப்படையில் தற்போது நடைபெறும் கணக்கெடுப்பில் வனத்துறை, வேட்டை தடுப்பு காவலர், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் 36 குழுக்களாக பிரிந்து மொத்தம் 7 நாட்களுக்கு ஈடுபட உள்ளனர். புலி, சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகளின் கால் தடங்களை ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக வனக்கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர். ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையம்லேருந்து முதுமலை டைகர் சென்சஸ்க்காக வந்திருக்கோம். இங்கே ரேஞ்ச் ஃபைண்டர், மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஜிபிஎஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங் எல்லாம் நேற்றே கொடுத்துட்டாங்க. 21 வரைக்கும் எங்களோட ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 8 டேஸில் நாங்கள் வந்து டைகர் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இது மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்குவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் திருச்சியில் விவசாயிகள் பெரிதும் சிரமப்படுகின்றனர். தற்போது புதிய நோட்டுகள் கிடைக்காததால் சம்பா நெல் சாகுபடியில் பயிருக்கு உரம் வாங்க முடியவில்லை எனவும், டீசல் மோட்டார் மூலம் விவசாயம் செய்யும் தங்களுக்கு பெட்ரோல் பங்குகளில் கொடுக்கும் பணம் முழுமையாக டீசல் போட்டுக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்துவதாகவும் தெரிவித்தனர். பீகார் மாநிலத்தில் இருந்து தமிழ் படிப்புக்காக ரயில் மூலம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டைக்கு வந்த 21 பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். தேவக்கோட்டை ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ரயிலில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 21 பேர் இறங்கினார்கள். அவர்கள் மீது சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் தாங்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பீகாரில் இருந்து இங்கு வந்துள்ளதாகவும், தங்களின் ஏழ்மையான நிலையால் அங்கு தங்களால் படிப்பை தொடர முடியவில்லை என்று போலீசாரிடம் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் மத போதகர் கொலையை சபை கௌரவத்திற்காக மறைக்கப்பட்டதாக உண்மை கண்டறியும் குழு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. பாஸ்டர் கனகராஜ் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு தந்த அறிக்கையில் 1க்கு மேற்பட்டோர் வலுக்கட்டாயமாக விஷத்தன்மையுள்ள பொருளை புகட்டி கனகராஜிற்கு மரணத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. கும்பகோணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காவிரி நதிப்படுகை தொலைத்தொடர்பு வட்டம் பிஎஸ்என்எல் பணியாளர்கள் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுத்தப்படுத்தும் பணியினை மேற்கொண்டனர். பல நாட்களாக சுத்தம் செய்யப்படாத குடிநீர் தொட்டிகளையும் பள்ளியில் தேங்கியிருந்த குப்பைகளையும் ஒட்டடைகளையும் அவர்கள் அகற்றினர். மேலும் புதர் செடிகளை அகற்றியதுடன் மரக்கன்றுகளையும் நட்டனர். செல்லாத பணம் என்று பிரதமர் மோடியால் அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிக்கு செல்லும் ஏழை எளிய மக்களை அலைக்கழிக்காமல் உடனடியாக பணம் வழங்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. ஐப்பசி கடைமுழுக்கை முன்னிட்டு கும்பகோணம் காவிரி ஆற்றின் பகவத் படித்துறையில் நேற்று ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருள அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அஸ்திர தேவருடன் சிவாச்சாரியார் 3 முறை காவிரி ஆற்றில் மூழ்கி எழ ஐப்பசி கடைமுழுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது.
இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி பின்னர் தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியன் ஆயில் நிறுவன ஒப்பந்த தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 ஆண்டுகளாக பணிபுரியும் தங்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகள் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் வலியுறுத்தினர். அப்போது நிரந்தர தொழிலாளர்கள் பணிக்கு செல்வதை தடுத்ததால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நாங்க தொழிற்சங்க சார்பா கேட்கறது சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். நிரந்தர தொழிலாளி அப்படின்னு கொஞ்சம் பேரை வச்சுட்டு அவங்க 35,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா இந்த ஒப்பந்த தொழிலாளி என்ற பேர்ல அவங்களுக்கு நிகரா வேலை செய்யற இந்த தொழிலாளி 3,000, 5,000, 4,000 இப்படி சம்பளம் வாங்குற ஒரு மோசமான நிலை இருக்குங்க. இது குறைஞ்சபட்சம் வசதி, உங்களுக்கு சம்பள வசதி உடனடியாக வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக ஊதியம் வழங்காத அதிகாரிகளை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசிடமிருந்து நிதி வருவதில்லை என அதிகாரிகள் பொய்யான பிரச்சாரத்தை செய்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்தியர்களுக்காக தென்னாப்பிரிக்காவில் போராடி சிறையில் உயிர் நீத்த தமிழகத்தை சேர்ந்த சிறுமி தியாகி தில்லைவாடி வள்ளியம்மையின் மணிமண்டபத்தை சீர்படுத்தி மேம்படுத்தவும், அவரது பிறந்த நாளான பிப்ரவரி 22ஆம் தேதி அவரது சொந்த ஊரான தில்லைவாடியில் தேசிய விழா கொண்டாட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் பெரம்பலூர் சாலையில் உள்ள ரயில்வே கேட் மீது மேம்பாலம் கட்டும் பணிகளுக்காக இன்று முதல் ரயில்வே கேட் மூடப்பட்டது. இந்த பணிகள் முடிவடைய 2 ஆண்டுகள் ஆகும் என்பதால் பேருந்துகள் அதுவரை அரசு மருத்துவமனைகள், அரசு கலைக்கல்லூரி, ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் செல்லும் வகையில் ஷேர் ஆட்டோக்கள் மற்றும் நகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள அபயாம்பிகை உடனுறை மயூரநாதர் ஆலயத்தில் கடைமுழுக்கு நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் கார்த்திகை 1ஆம் தேதி புனித நீராடினாலும் அனைத்து புண்ணியங்களையும் பெறலாம் என நம்பப்படுகிறது. இதனை முன்னிட்டு நேற்று கடைமுழுக்கில் புனித நீராட முடியாத உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் இன்று காவிரி துலாக்கட்டத்தில் புனித நீராடினர். இந்தியா இங்கிலாந்து மோதும் 2வது டெஸ்ட் நாளை தொடக்கம். முதல் போட்டியில் சொதப்பிய கம்பீர் நீக்க வாய்ப்புள்ளதாக தகவல். விவரம் இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நாளை தொடங்குகிறது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகள் இடையேயான 5 டெஸ்ட் போட்டி தொடரில் ராஜ்கோட்டில் நடந்த முதல் டெஸ்ட் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்தது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நாளை தொடங்குகிறது. முதல் டெஸ்டில் இந்திய அணி தோல்வியில் இருந்து தப்பி போட்டியை டிரா செய்தது. கேப்டன் விராட் கோலி அபாரமாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டார். ராஜ்கோட் ஆடுதளம் போட்டிக்கு ஏற்ற வகையில் இருந்தது. ஆனால் விசாகப்பட்டினம் மைதானம் 2வது நாளில் இருந்தே சுழற்பந்து வீச்சுக்கு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற முயற்சிக்கும் என தெரிகிறது. கம்பீர் ராஜ்கோட் டெஸ்டில் சொதப்பியதால் அவர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.